என்னோட நூற்றாண்டு வந்து நடந்துட்டு இருக்கு. அதை கொண்டாடுற வகையில் ஒரு திரைக்கலைஞரோட ஒரு மீட்டிங் வந்து தமிழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து எத்தனாவது மீட்டிங் தொடர்ந்து அவங்க தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு ஒரு பேர் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த மீட்டிங் வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாகவும் தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆகும் தொடர்ந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் வந்து இங்கே வர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சினிமாவை கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா தான் மாறிட்டு இருக்கு. அதனால் அது மாதிரியான கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். தேவையில்லாத கேள்விலாம் நம்ம விட்டுடலாம். நேற்றுலாம் என்னால் எனக்கு தெரியும். அந்த கேள்வி தவிர்த்துருக்கேன். ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் சார் நிறைய பேசலாம். உங்களுக்கு சார் சம்மந்தமான அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேவி ஆனந்தோட பெரும்பாலான படங்கள் அவங்க தான் திரைக்கதாசன் சொல்லுவாங்க. சமீபம் அந்த சங்கரோட ஐம்படத்துக்கான திரைக்கதாசன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சமீபத்தில் பெரும் வெற்றி பெற்ற தனியொருவன் படத்துக்கு அவங்க தான் முக்கியமான ரைட்டர்ஸ் டெலாக்ரேட்டர். தொடர்ந்து வெற்றி படம் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் அது சம்மந்தமாகவும் நிறைய பேசலாம். அவங்க நிறைய பேசுவாங்க. பேச முடிச்சப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா நூற்றாண்டை கொண்டாடுறதுக்காக தமிழ் ஸ்டுடியோ சர்வ் நடத்திட்டு இருக்கோம். இந்த புக் ஷாப் நடக்குது. தொடர்ந்து வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசி முடிச்சிருக்கோம். நாங்கள் கல்லூரியில் நண்பர்களாக சந்தித்து நண்பர்களான போதே 2 பேருக்கும் எழுதணுன்ற ஆர்வம் இருந்தது. ஸோ எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கறதுக்காக தான் இது. அப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு சிறுகதை போட்டி வச்ச போது எனக்கு நீ போட்டி உனக்கு நான் போட்டியாக வேணுமான்னு 2 பேருமா சேர்ந்து எழுதலாம் முடிவு பண்ணோம். ஸோ அதுதான் சுபாவாக உருவாகிறதுக்கு முதல் காரணம். சுரேஷனுடைய முதல் எழுத்தும் பாலகிருஷ்ணனோட முதல் எழுத்தும் சேர்ந்து சுபாவாச்சு. ஸோ முதல்ல எங்களுடைய எழுத்து பயணம் அப்படிங்கிறது கதைகள் எழுதுவதும் பத்திரிகைக்கு எழுதுவதும் தான் ஆரம்பிச்சது. சினிமாவுக்கு எழுதணுன்ற கனவு எதுவுமே வச்சுக்காம தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அந்த கதைகள் எழுதும்பொழுது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிக நல்ல வாய்ப்பு என்னன்னா, கல்கி பத்திரிகையில் பல மாவட்டங்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து அவங்களுடைய விஷயங்கள்லாம் பற்றி விசாரித்து எழுத சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு போன போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் போன போது பல்வேறு மக்களை சந்திக்க முடிஞ்சது, பல்வேறு மட்டங்களில் இருக்கிற மக்களை சந்திக்க முடிஞ்சது, பல அனுபவங்களை நேரடியாக எங்களுக்கு உணர முடிஞ்சது. அப்போ எங்கள் கூட பயணம் செஞ்சவர் தான் கேவி ஆனந்த். அப்போ ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக அவர் எங்கள் கூட வந்துட்டு இருந்தார். அப்போ ஆரம்பித்தது எங்களுடைய நட்பு. அதுக்கப்புறம் 83ல் நாங்கள் கல்கிக்காக தொடர்ந்து எழுதிட்டு இருந்தபோது சினிமா விமர்சனங்கள் எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சினிமா விமர்சனங்கள் மூலமாக தமிழ் சினிமாவை பற்றி தினமும் ஒரு சினிமா கிட்டத்தட்ட பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு சினிமாக்கள் கிடையாது. இருந்தாலும் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 சினிமா பார்த்து அதை பற்றி விமர்சனம் எழுதும்போது வேறு சினிமாவை விமர்சன கண்ணோட்டத்தோடு எங்களால் பார்க்க முடிஞ்சது. அந்த அனுபவங்கள் அப்புறம் உலக சினிமா விழாக்களுக்கெல்லாம் போய் அதை பார்த்து அதை பற்றி எழுதுறதுக்கான ஒரு அனுபவம், இதெல்லாம் எங்களுக்கு ஆரம்ப வாய்ப்புகளாக அஸ்திவாரங்களாக அமைஞ்சது. அப்போ தான் பாக்யராஜ் சார் எங்களை கூப்பிட்டாரு. அவருடைய ஒரு கதை விவாதத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அவரோட பேசும்போது தான் சினிமா கதை அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சது. கதை எழுதுவது பத்திரிகைக்கு எழுதுவது ஒன்று, சினிமாவுக்கு அதே கதையை ப்ரெசென்ட் பண்ணுறது ஒன்று அப்படின்ற ஒரு இந்த வித்தியாசங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கூட நாங்கள் கதை விவாதங்களில் ஈடுபட்ட போது புரிஞ்சது. அவரோடய வந்து சேர சொன்னார். ஆனால் நாங்கள் வங்கிகளில் பணி புரிஞ்சதுனால அப்போ வேலையை விட்டுட்டு போகிற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. சினிமாவை நம்பி போகிற ஐடியாவில் இல்லை நாங்கள். ஸோ நாங்கள் வேலையில் இருந்துகிட்டே சினிமாவில் முழு நேரத்தில் எழுத்தாளராக முடியாதுன்ற காரணத்தினால அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கல. ஆனால் அவருடைய படங்களுக்கு அப்பப்போ ஏதாவது டிஸ்கஷனுக்கோ இல்லை அவர் முடித்த உடனே டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, அதை போட்டு காட்டும்போது அதை பார்த்துட்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கோ போயிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் நாவல்கள் எழுதிட்டு இருந்தோம். அந்த நாவல்களுக்கு எங்களுடைய நாவல்களுக்கு அட்டைப்படங்களை கேவி ஆனந்த் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். இப்படி எங்களுக்குள்ள ஒரு நட்போட படைப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு முறை சுந்தர்சி அவர்கள் டைரக்டர் சுந்தர்சி ஃபோன் பண்ணார். நான் உங்கள் ரசிகன் சார் உங்களை மீட் பண்ணணுன்னாரு. அப்படி மீட் பண்ணும்போது அவர் எடுக்க போகிற ஒரு படத்துக்கு நாங்கள் கூட வேலை செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டார். இதுதான் முதல்ல ஆரம்பித்தது. சினிமாவுக்குள்ளே வச்ச நாங்கள்
தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுன்றது அப்போ தான். அப்போ அவர் பேசினது எங்களுடைய கதை ஒன்றத்தை பற்றி பேசணும், பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். சில கால் ஷீட் பிரச்சனைகள் அது இதன் காரணமாக அந்த படம் தள்ளி போச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த நாமில்வர் நமக்கு இருவருக்கு நாங்கள் வசனங்கள் எழுதுவதற்காக நேரடியாக களத்துக்குள்ளேயே போனோம். ஸோ சினிமா தொடர்புன்றது அப்படி ஆரம்பித்தது. அதற்கப்புறமும் நாங்கள் வங்கியில் தொடர்ந்து இருந்ததுனால இது வந்து லீவ் போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். லீவெல்லாம் முடிஞ்ச பிறகு அதற்கு மேலே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. 3-4 வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் வங்கி பணிகளை விட்டுட்டு நாங்கள் முழு நேரமாக எழுத்தாளர்களாக வந்தோம். இதில் கேவி ஆனந்த் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தவர் அப்படியே ஒரு ஸ்டேஜில் டெவலப் ஆகி பிசி ஸ்ரீராமுக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அங்கேருந்து மலையாள சினிமாவுடைய சினிமோட்டோகிராஃபராக போய் முதல் படத்துலேயே தேசிய விருது வாங்கினார். அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 14 வெவ்வேறு திரைப்படங்களுக்கு அவர் பெரிய அளவில் கேமராமேனாக பணியாற்றினார். அவருக்கு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆர்வம் வந்தபோது எந்த கதையை பண்ணலான்றதுக்காக எங்ககிட்ட தான் கேட்டார். நாங்கள் ஒரு விகடனில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கதை எழுதியிருந்தோம், நிஜமாவே என்ன லவ் பண்ணுறியான்னு. அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை திரைப்படமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஒரு ஒளிப்பதிவாளர்கிட்ட முக்கியமாக எதிர்பார்க்கிறது ஒரு காதல் கதையை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காதல் கதை. அதனால் அதை பற்றி ஒரு திரைக்கதை அமைக்கிறதுக்காக நாங்கள் போனோம், டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட முழு திரைக்கதை அமைக்கிற போது எங்களுடைய இன்னொரு ஒரு நாவல் அவர் சும்மா இருக்கும்போது படித்தார். அந்த நாவலை படித்த உடனே இதை முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் கனா கண்டேனா வந்தது. உதயத்தாலும் வருவேன்னு ஒரு நாவல் எழுதியிருந்தோம். அந்த நாவலோட நாட்டை எடுத்துகிட்டு அதை கனா கண்டேன் அப்படின்ற ஒரு திரைப்படமாக வந்தது. அது பெரிய அளவில் எல்லாராலும் பாராட்டப்பட்டது. அது பெரிய அளவில் ஓடிச்சா ஓடலையா அப்படின்றத தாண்டி அந்த கதை அமைப்பும் வித்தியாசமான ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு அறிமுகமும் எங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அது வரைக்கும் எழுத்தாளர்களுக்கு வந்து பெரிய அளவில் பயன்பட்டாலும் கூட, நான் சொல்கிறது பத்திரிகை எழுத்தாளர்கள் சினிமாவில் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறது ஒன்லி வசனம் அப்படின்னு தான் கிரெடிட் கொடுப்பாங்க. ஆனால் கேவி ஆனந்த் அதை மொத்தமாக மாற்றினார். எழுத்தாளருக்கும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால கதை திரைக்கதையிலையும் அவங்க தானே இருக்காங்க, ஏன் அவங்க பேர் இருட்டடிப்பு செய்யணும்னு அவர் தான் முதல்ல போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். இது தவிர வெங்கடேஷ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம், டைரக்டர் சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம், விஷ்ணுவர்தன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம், ராஜா கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு திரைக்கதை அமைப்பது அப்படின்றது பொதுவாக அடிப்படையில் கதை சொல்வது தான். பத்திரிகைக்கு சொல்கிறோமா, இல்லை யாருக்காவது உட்காந்து சொல்கிறோமா, ஒரு குழந்தைக்கு சொல்கிறோமா, நம்மளுடைய சம வயதுக்காரர்கிட்ட சொல்கிறோமா, நம்ம சொல்ல போகிறத பற்றி தெரியவே தெரியாதவங்க புதுசாக இருக்கிறவங்கள்ட்ட அந்த களத்தை பற்றி சொல்ல போகிறோமா அப்படின்றதுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் மாறும் இல்லையா? அந்த மாதிரி பத்திரிகையில் எழுதுறதுக்கு ஒரு லாங்குவேஜ், ஒரு ஃபார்மேட், சினிமாவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அது யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வீக்னஸ் என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அதையும் மனசில் நம்ம ஃபுல்லாக ஏற்றிட்டோம்னா அவங்க எதிர்பார்க்கிறது படி அவங்களுக்கு முழுமையான ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைக்கலாம். எந்த இடத்துலையும் நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்கணுன்ற அவசியமே இல்லை. there is absolutely no need to compromise. You need only to be flexible. ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் சினிமா இல்லை. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது மொத்தமாகவே ஒரு டீம் ஒர்க். ஒரு தனி மனிதனோட வெற்றியாக எந்த படத்தையும் யாரும் கொண்டாடிக்கவே முடியாது. பெரும்பாலும் ஒரு படத்தோட வெற்றி தனி மனிதனாக உயர்த்துவது அது நடித்த நடிகனை மட்டும்தான். ஆனால் எந்த நல்ல சினிமாவும் ஒரு குழுவோட முழுமையான முயற்சி. ஹாலிவுட்ல இருந்து வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ ப்ராடக்ட் ஆஃப் அ வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற அளவுக்கு மக்கள் அதில் உழைக்கிறாங்க. நமக்கு சினிமா பார்க்கும்போது எந்த லைட் மேன் எங்கே ரிஃப்ளெக்டர் பிடிச்சிருந்தாருன்னு கூட தெரியாது. ஆனால் எல்லாமே அந்த சினிமாவின் தரத்தை முடிவு செய்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால முதுகெலும்பாக நினைக்கிறது நாங்கள் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அந்த குழுவில்
ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைக்க போகும்போது அந்த குழுவுக்கு ஏற்றபடி அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, அதே சமயத்தில் தரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. இன்னும் சில விஷயங்களை பாலாசாமி கிட்ட பேசுகிறேன். நான் பாலா. கதை எழுதுவதற்கு முன்னாலேயே வாழ்க்கையை ஆரம்பித்த போதே நாங்கள் நண்பர்களாக ஆரம்பித்தோம். அதனால் ஒரு பத்திரிகை துறையில் கூட நமக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோட சுபான்ற பேரில் நாங்கள் வந்து எழுத்துத்துறையில் நுழைஞ்சோம். அது கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போதான் சொன்னார், திரைப்படம் அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஒரு கதையை வந்து விவாதிக்கிறதுக்கு நான் மாத்திரம் திரைக்கதையை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு முழுமையான வடிவத்துக்கு வராது. எனக்கு எது எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது எது போய் சேரும்னு தோணுதோ அதெல்லாம் தான் நான் என்னுடைய திரைக்கதையில எழுதிட்டு இருக்கேன். இப்போ என் கூட ஒருத்தர் இருக்காரு பேசுறதுக்கு, விவாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் சொல்கிற கருத்து எல்லாம் வந்து ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமில பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படணும். அந்த அமில பரிசோதனை அப்படின்றது யாருன்னா கூட இருக்கிற இன்னொரு நண்பர் தான். இந்த இடத்துல வந்து நான் வந்து அகங்கார மிகுதியில் நான் ஒரு எழுத்தாளன், நான் சொல்கிறது தான் கருத்து, என்னுடைய எழுத்து தான் எழுத்து அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்படி இல்லாமல் நானும் அவரும் சேர்ந்து பேசும்பொழுது என்னுடைய ஒரு வாதத்தில், என்னுடைய ஒரு காட்சி அமைப்பில் ஏதாவது ஒரு தவறு இருந்ததுன்னா அவர் கமெண்டியை அடிக்கிற மாதிரி என் மண்டையிலே அடிப்பார். அது எனக்கு வலிக்கும். ஆனால் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் பின்னால் வரப்போகிற பூங்கொத்துக்களை நாங்கள் தான் வாங்க போகிறோம். இப்போ கம்மட்டியாளி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரைக்கதையை தனியாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இதுதான் நடக்கும். எனவே திரைக்கதை என்பது ஒருத்தருடைய தனி முயற்சியில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஒரு விவாதத்துக்கு அப்புறம் தான் இது சரியாக வரும், இது சரியாக வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படின்றதுனால திரைக்கதையை இணைந்து செய்வதுன்றது நல்ல ஒரு விஷயம். அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆரம்பத்தில் எழுத்தாளர்களாக ஆரம்பித்த போதே சுபான்ற விஷயத்தில் சேர்ந்துட்டோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கு. இந்த 20 வருஷ எழுத்து பயணத்தில் எங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, யார் எப்படி விரும்புவாங்க அப்படின்றது புரிஞ்சு போச்சு, யாருக்கு எது பிடிக்காதுன்றது புரிஞ்சு போச்சு. அனுபவங்கள் வந்து எங்களை புடம் போட்டிருக்கு. அப்படின்றதுனால நாங்கள் சொல்கிற கதையில் வந்து நான் சொல்கிற கருத்தை அவர் மறுத்தாருனாலும், அவர் சொல்கிற கருத்தை நான் மறுத்தாலும் எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டே இருந்தது. இப்போ இந்த ஒரு அட்வான்டேஜோடு நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டைரக்டர் எங்களுடைய கருத்துக்கு மாறாக ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை எதிர்க்க மாட்டோம். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு வாதம் புரியும். இது எப்படி சார் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாதம் புரியும். எங்களுடைய கருத்துக்கு எதிராக சொல்கிறார் அப்படின்றதுனால வாதம் புரிகிறதே கிடையாது. மக்களால் ஒத்துக்க முடியுமா, மக்கள் ரசிப்பாங்களா, ரசிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விவாதம் பண்ணுறது, வாதம் பண்ணுறது தான் எங்களுக்கு சரியாகப்படுது. இப்போ ஒரு திரைக்கதை எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ஒரு ஆரம்பம், ஒரு நடு, ஒரு முடிவு, இதுல வந்து என்னால் தெளிவா இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த திரைக்கதைய வெற்றி பெறும். ஒரு பாட்டி திருவோரத்தில் வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த வடை சுட்டுட்டு இருந்த போது ஒரு காக்காய்க்கு வந்து அந்த வடையில ஒரு திருடி எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஆசை வந்துருது. ஸோ பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்கும்போது அந்த காக்கா ஒன்று எடுத்துட்டு போயிடுச்சு. இது இன்ட்ரோல் பாயிண்ட். மரத்தில் போய் உட்காந்துருச்சு. பாட்டிக்கு ஒரு வடை லாஸ்.
அப்போ செகண்ட் ஹாஃப்ல ஒரு கான்ஃபிளிக்ட் என்ன வருது அப்படின்னா, ஒரு நரி வந்து அந்த நரிக்கு இதுகிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. உடனே காக்காயை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி, காக்கா காக்கா நீ நல்லா பாடுவியே, உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னோடனே வாயில கவிட்டு இருக்கிற வடையை மறந்துட்டு காக்கா காக்கான்னு கத்திச்சு, வடை கீழே விழுந்துது, நிறைய எடுத்துட்டு ஓடிடுச்சு. இது என் பாயிண்ட். இந்த கதையில வந்து எனக்கு ஒரு சின்ன நகைச்சுவை கிடைக்குது. இன்னொரு சின்ன மாறல் என்ன இருக்கு அப்படின்னா, ஏமாற்று வேலையில் ஈடுபடக்கூடாது. காக்கா ஏமாற்று வேலையில் ஈடுபட்டது, அதுக்கான தண்டனையை வந்து அதை விட வலிமையான ஒரு நரியோடைய கதாபாத்திரம் நரி பாத்திரத்தின் மூலமா வந்து இதுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. ஸோ சிம்பிளான ஒரு ஸ்டோரி எனக்கு புரியுது. என்னன்னா, ஏமாற்றக்கூடாது அப்படின்றது எனக்கு புரியுது. இதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஸ்தரிச்சு ஒரு காதல் கதையை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காதல் கதையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணணும். காதல் கதையை சொல்லும் பொழுது எல்லாரும் தான் காதல் கதையை சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னும் பொழுது, காதல் கதையில ஒரு காதலன் ஒரு காதலி சந்திக்கிறாங்க, காதல் வயப்படுறாங்க, அவங்க சேர போறாங்களா இல்லையா அப்படின்றது முடிவா இருக்கும் கதைக்கு எப்பவுமே. அது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கணும். இந்த காதலனும் இந்த காதலியும் ஒரு காவிய காதலன், இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுதான் நமக்கு நல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகன் தீர்மானிக்கணும். ரசிகன் வந்து ஒரு பரபரப்புக்கு உள்ளாகணும். அப்படின்னா அந்த அளவுக்கு காதலனுக்கும் காதலிக்கும் இடையே சேருவதற்கு இணைவதற்கு தடையாக ஏதாவது ஒரு தடை வர வேண்டும், ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படணும். அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு கான்ஃபிளிக்டா இருந்தது அப்படின்னா அந்த படம் ஜெயிச்சது. காணாமலேயே காதல் அப்படின்னு சொல்ற காதல் போட்டியும் ஜெயிச்சது. ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையே இருந்து காதல் வயப்பட்டு கடைசியில வந்து தெரிவிச்ச ஒருதலை காதலும் ஜெயிச்சது, ஒருதலை ராகமும் ஜெயிச்சது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா காதல்ல வந்து என்னென்ன பிரச்சனைகளை கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு வந்து நான் வந்து எங்கேயோ தேடிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. என்னுடைய அனுபவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்களுடைய லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு வகையில காதலோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க. தங்களுடைய நண்பர்களுடைய காதலுக்காக துணை போயிருப்பாங்க, சொந்த அனுபவமே இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில வந்து காதல் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுல வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த அனுபவத்தை வந்து மையப்படுத்தி கதையா சொல்லணும் அப்படின்னா அந்த கதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு திரைக்கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை வந்து குழப்பம் இல்லாமல் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்றது ஒரு அடிப்படை விதி. அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தடை, வித்தியாசமான ஒரு முரண் சொல்லணும் அப்படின்றது ஒரு விதி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லா திரைக்கதைகளும் இன்னைக்கு தேதியில எல்லா திரைக்கதைகளும் ஒரு கதாநாயகனை மையப்படுத்தியே வருது. கதாநாயகன் யார்? ரஜினியா இல்ல, விஜயா இல்ல, அஜிதா இல்ல. கதாநாயகன் யார் அப்படின்னா திரையில இருக்கிற கதாநாயகன் நான். படம் பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த கதாநாயகன் அப்படின்னு இருக்கும் பொழுது திரையில ஒரு கதாநாயகனை காட்டுறோம் அப்படின்னா அவன் வாழ்க்கையில நிறைய அனுபவப்படுறான், நிறைய அடிபடுறான், ஆனா அதெல்லாம் சாமர்த்தியமா முறியடிச்சுட்டு கடைசியில ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களையே நீங்க அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கிறீங்க. அதனால அந்த படம் வந்து வெற்றி அடையுது. நீங்க அதை ஆல்டர் ஈகோவா பாக்குறீங்க. ஹீரோவுடைய ஆல்டர் ஈகோ தான் ரசிகன் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு இலக்கியத்தை வந்து யதார்த்தத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சோர்வான திரைக்கதையை அமைக்கிறது அப்படின்றது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து கோடிக்கணக்கில் பணம் பொருளுங்கிற ஒரு விஷயம். நம்மளை நம்பி தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து பணம் போறாருன்னா அவருடைய பேக்கெட்டுக்கு வந்து எந்த விதத்துலையும் நஷ்டம் வந்துடக்கூடாது, எந்த விதத்துலையும் வந்து அவர் இந்த பேக்கெட் கிழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கிட்டே நம்ம பண்றோம்னு வச்சுங்க. ஆனா அதுக்காக வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல. ரசனையோட பரபரப்பா ஒரு இலக்கியத்தை படைக்க முடியுது அப்படின்னு சொன்னா அது வந்து எந்த விதமான ஒரு திரைப்படமா இருந்தாலும் சரி,
அது வந்து வெற்றி பெற்றது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்தையும் தரம் தாழ்ந்து போயிட்டதா நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஜோக்கர் தான் நல்ல படம், ஒரு காக்கா முட்டை தான் நல்ல படம் அப்படின்றது கிடையாது. பரபரப்பா ஓடின ஒரு அயனும் நல்ல படம் தான், கோவும் நல்ல படம் தான், அதுவும் இலக்கிய வரிசையில் சேர்க்கக்கூடிய படம் தான். அப்படின்றதுனால ஒரு திரைக்கதை எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்னா, எடுத்த உடனே அந்த வேகம் பிடிச்சிருதுன்னா இன்ட்ரோல் வரைக்கும் அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு நின்றுச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அங்கேருந்து பயணத்தை ஆரம்பிச்சு பரபரப்பாக போயிட்டு இன்னொரு உச்சத்தை தொட்டு ஒரு நிறைவான ஒரு முடிவோடு அது முடியுது அப்படின்னா அதுதான் சிறந்த திரைக்கதை, சிறந்த திரைப்படமாக அமைய முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எனவே ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு இயக்குநர்கிட்டையும் நாங்கள் கதையை பேச ஆரம்பிக்கும் பொழுது அடிப்படையான இந்த ஒரு கருத்தை நாங்கள் மனசில் வச்சுட்டு தான் வந்து படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம், கதையை பேச ஆரம்பிக்கிறோம். இது வந்து சில நேரங்களில் வந்து ஒரு நாளில் ஒரு வாரத்தில் முடிவடையலாம், சில நேரங்களில் ஒரு வருஷத்தில் முடிவடையலாம். அதுக்கு வந்து கால இதெல்லாம் கிடையாது. கால இது இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும், இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து அமையிறது கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நாங்கள் எழுத்தாளராக வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய ஆர்வம், வெறி, அடி வயிற்றுல எங்களுக்கு அந்த வெறி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த நெருப்பு தான், அணையாத நெருப்பு தான், அந்த ஆர்வம் தான் எங்களை வந்து எழுத்தாளராக உருவாக்குறதுக்கான ஒரு இதை வந்து உத்வேகத்தை கொடுத்தது. ஒரு திரைக்கதையாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு வெறி வேணும், ஒரு பேஷன் வேணும். நான் வந்து சொல்ல வரப்போகிறது சினிமாவில் சொல்ல போகிறேன். நான் வந்து பேப்பரில் சொல்லலை, கவிதையில் சொல்லலை, கதையில் சொல்லலை, நான் திரையில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த வெறி அணையாத ஒரு வெறி இருக்கும். நான் இன்னைக்கு டைரக்டர் ஆகிட்டு நாளைக்கு 4 கோடி சம்பாதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வந்தோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். பணத்தை வந்து முக்கிய குறிக்கோளாக வைத்துக் கொள்ளாமல், வருமானத்தை முக்கிய குறிக்கோளாக வைத்துக் கொள்ளாமல், நம்ம திரைக்கதைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து இல்லை இயக்கத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த துறையில் ஈடுபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கு உதாரணமா எங்களையே காட்ட விரும்புகிறோம். நாங்கள் வந்து பணத்துக்காக இந்த சினிமா துறையில் இறங்கவே இல்லை, எங்களுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்களை கூப்பிட்டு தான் வந்து வாய்ப்பு வந்தது. சுந்தர் சி கூப்பிட்டாரு, கேவானந்தும் கூப்பிட்டாரு, சங்கர் சாரும் கூப்பிட்டாரு. அப்படின்றதுனால சந்தோஷமா பண்ணோம். அது பணத்தை அடிப்படையாக வச்சுட்டு நாங்கள் போகலை. அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கிற வரைக்கும், திருப்தி அடைகிற வரைக்கும் நாங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படின்றதுனால இது வந்து நல்ல ப்ராடக்டாக வெளியில் வருது. ஒரு ப்ராடக்ட் நல்லபடியாக வெளியில் வருது அப்படின்றது தான் எங்களுடைய சந்தோஷமே தவிர அது வந்து இவ்வளோ பணத்தை ஈட்டுகிறது, இவ்வளோ காசை ஈட்டுகிறது அப்படின்றது எங்களுடைய சந்தோஷமே அல்ல. அதனால் வந்து எல்லாருக்குமே முக்கியம். இன்னைக்கு தேதியில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர விரும்புகிற பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், உதவி இயக்குநர்கள் வந்து பணத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அப்படின்னா எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த திரைத்துறை அப்படின்றது வந்து அபாரமான ஒரு உழைப்பை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும். கொஞ்சம் நஞ்ச உழைப்பை எதிர்பார்க்காது, அபாரமான உழைப்பை எதிர்பார்க்கும். அதுவும் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் கூட காசு வராத ஒரு உழைப்பை தான் எதிர்பார்க்கும். அப்படின்னும் பொழுது நீங்கள் அதில் வந்து கலந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடைசி வரைக்கும் கலந்தே இருக்க வேண்டியதுதான். ஆனால் உங்களுக்கு வெறி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக வந்து தளர மாட்டீங்க, டெஃபினட்டாக முன்னேறுவீங்க. இது திரைத்துறைக்கு மாத்திரம் நான் சொல்லுகிற ஒரு இது கிடையாது, கருத்து கிடையாது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த துறையை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய வெறி, அதுதான் உங்களை செலுத்த முடியும். இன்னொன்று திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு வந்து கிளாஸ் வச்சு இப்படி இருந்தால் இப்படி வந்துடும், இப்படி இருந்தால் இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கு வந்து அந்த திரைக்கதையை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அனுபவ சுரங்கமாக இருக்கிறான் இன்னைக்கு தேதியில். அப்படின்றதுனால என்றைக்கும் எந்த காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அனுபவ சுரங்கமாக இருக்கிறான். அப்படின்றதுனால
அவர்களுடைய அனுபவங்கள் பிரதிபலிக்கும் போது எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது, உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்காது, ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வித்தியாசமா இருக்கும். அப்படின்றதுனால அந்த அனுபவ வெளிப்பாடு வந்து ஒரு புது கதையை திரையில வந்து வரத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படின்றதுனால நாம வந்து அதைத்தான் வந்து என்கேஷ் பண்ண பார்க்கணுமே தவிர இதுக்கு என்ன இலக்கணம், ஒரு திரைக்கதை அமைப்புக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரு கதையை வச்சுட்டு சொன்னா கூட இன்னொரு கதையில வச்சு சொல்லும்போது இந்த கதைக்கு சொன்ன இலக்கணம் தான் அந்த கதைக்கு மாறி போடும். மெயினா இலக்கணம் என்ன அப்படின்னா தெளிவா இருக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கணும், ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கணும். அதுல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்ல வந்து சுவாரஸ்யமா அந்த காட்சி அமைப்புல வந்து சொல்லிட்டு போகணும் அப்படின்றதான் சொல்ல முடியுமே தவிர, பொதுவா சொல்ல முடியுமே தவிர ஒவ்வொரு காட்சிக்கும் இந்த மாதிரி சொல்றது அப்படின்றது நடக்கவே நடக்கும். பாட்டு வைக்கணுமா வைக்கக்கூடாதா அதெல்லாம் சொல்ல முடியாது. பாட்டு டிமாண்ட் பண்ணலன்னா பாட்டு இல்லாமையே கதையை பண்ணலாம். அது பரபரப்பா இருந்ததுன்னா அந்த கதையும் வந்து ஓடும், நமக்கு எந்த விதத்துலயும் வந்து இதாயிடாது. அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம், வேறு விஷயம். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் தான் மெயினா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேளுங்க, நாங்க சொல்றோம்.